அண்மை செய்தி. வருகிற 30ஆம் தேதி நடைபெறவுள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை தொடர்பாக தேவரின் தங்க கவசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், குரு பூஜையை முன்னிட்டு தேவர் தங்க கவசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். வருகிற 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை தேவரனுடைய குரு பூஜை மற்றும் பல்வேறு விழாக்கள் நடைபெற இருக்கிறது பசும்பொன் கிராமத்தில். இதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2014ஆம் ஆண்டு 3.7 கோடி ரூபாய் மதிப்பில் 13 கிலோ எடையுள்ள தங்க கவசத்தை அளித்திருந்தார். அது மதுரை அண்ணா நகரில் உள்ள வண்டியில் பொட்டதத்தை வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவின் பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் இருந்தவரை ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை விழாவின் போது அவர் தேவர் நினைவிட அறங்காவலர் காந்தி மீனாவுடன் வங்கியில் நேரில் வந்து கையெழுத்திட்டு கவசத்தை பெற்று குரு பூஜை முடிந்த பின்னர் அதனை மீண்டும் வங்கியில் ஒப்படைப்பது என்பது வழக்கமான ஒன்று. ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தும் பொருளாளர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்ட காரணத்தினால் வங்கியில் உள்ள தங்க கவசத்தை தேவர் நினைவாலய பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனை இணைந்து வங்கியில் இருந்து எடுக்க அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவளித்திருந்தனர். இதனால் கடந்த ஆண்டு தேவர் கவசத்தை பெற்று முடித்த பின் மீண்டும் வங்கியில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒப்படைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு 2025 பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டும் 63வது குரு பூஜை முன்னிட்டும் இன்று தேவர் தங்க கவசத்தை அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ், RP உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் மதுரை அண்ணா நகர் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி லாட்டரியில் இருந்து எடுத்து அதை தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனாவிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். தொடர்ந்து மிகுந்த போலீஸ் பாதுகாப்போடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நோக்கி, அவர் இருக்கும் இடத்தை நோக்கி தற்சமயம் அந்த தங்க கவசம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள் பசும்பொன் கிராமத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.